தமிழக அரசியல் களத்தில் சமீபத்திய ட்ரெண்டிங் டாபிக்காக மாறிவிட்டது ஆதவ் அர்ஜுனா என்ற பெயர். பிரசாந்த் கிஷோருடன் தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றி பின்னர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார். இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து நேரடி அரசியலில் ஈடுபட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா திமுக விசிக கூட்டணிக்குள் ஒரு சிலை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வந்தார். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் செய்து பேசியது திமுகவினரை கோபமடைய செய்தது. திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் ஆதவ் அர்ஜுனா மீது கவனத்தை திருப்பியது. சர்ச்சையாகவும் வெடித்தது. இது விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நெருக்கடியாக மாறியது. இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேகா விஜய் பங்கேற்பதும் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என வெளியான செய்திகள் புதிய சர்ச்சைக்கு வித்திட்டது. இதற்கிடையில் ஆதவ் அர்ஜுனாவை ஏன் தொடர்ந்து பேச அனுமதிக்கிறார்? அவரது கட்டுப்பாட்டில் திருமாவளவன் இருக்கிறாரா? திமுக தலைமையின் அழுத்தத்திற்கு பணிந்து முடிவுகள் எடுக்கிறாரா என்றெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக பல்வேறு செய்தியாளர்களின் சந்திப்பில் திருமாவளவனும் விளக்கம் அளித்து வந்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் புறக்கணிப்பு என இரண்டு விஷயங்கள் பேசு பொருளாக மாறின. அடுத்தடுத்த நிகழ்வுகள் திருமாவளவனுக்கு நெருக்கடியாக மாற உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுக்க ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இருந்து 6 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்துள்ளார். ஆனால் அதன் பிறகும் ஆதவ் அர்ஜுனாவின் குரல் ஓயவில்லை. புதிய ஜனநாயகம் உருவாக்குவோம் என்று முழங்கி மும்முரமாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுக்கு அழுத்தங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் மேடையில் நான் அவ்வாறு பேசினேன். 24 நிமிடங்கள் பேசியதற்கு எந்தவித பேப்பரும் கிடையாது. மனதில் இருப்பதை பதிவு செய்து விட்டு நான் வந்துவிட்டேன். திமுக பொதுச் செயலாளர் ராசா தன்னுடைய கட்சி தலைமை அறிவுறுத்தலின் பேரில் எப்போது பேட்டி கொடுத்தாரோ அப்போது முதலே என்னை திமுக டார்கெட் செய்ய ஆரம்பித்து விட்டது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை ஒரு எளிமையான விஷயமாக கடந்து போயிருக்கலாம், ஜனநாயகமாக எடுத்திருக்கலாம். புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு கூட்டணி உருவானது என்று சொல்வதை முதிர்ச்சியற்ற தன்மை. திருவண்ணாமலை அமைச்சர் ஏவா வேலுவை திருமாவளவன் சந்திக்கும் போது அவர் சொல்கிறார், நீங்கள் விழாவிற்கு சென்றால் கூட்டணிக்கு பிரச்சனையாகிவிடும், எனவே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்துகிறார். அவரது அழுத்தம் என்று சொல்வதை விட அவருடைய கருத்தை உள்வாங்குகிறார். அதன் பிறகு என்னுடைய கருத்தை உள்வாங்குகிறார். மீடியாவை பொறுத்தவரை திருமாவளவனை தொடர்ந்து டார்கெட் செய்து வந்தது. எங்களது தரப்பில் அம்பேத்கர் உருவாக்கம் என்பது 18 மாதங்கள் எடுத்துக்கொண்டது. இவ்வளவு கடினப்பட்டு உருவாக்கிய புத்தகத்தை வெளியிடும் நிகழ்வில் திருமாவளவன் வரவேண்டும் என்று பெரிதும் எதிர்பார்த்தேன். ஒரு தந்தை இருந்தால் அவர் நமது கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புவோம். அந்த தந்தையே வர வேண்டாம் என்று யாராவது சொன்னால் அப்படி சொன்னவர்கள் மீது கோபம் வருவது இயல்புதானே என்றும் திமுக மீதான தனது கோபத்தை ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக ஆதவ் அர்ஜுனாவின் ஐடி விங்கில் 50 பேர் வேலை செய்து வந்துள்ளனர். மிகவும் நம்பிக்கை வைத்து அவர்களிடம் அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த 50 பேரும் மதிய உணவிற்காக செல்கிறோம் என புறப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் யாருமே திரும்பி வரவில்லை. விசாரித்தால் ஒட்டுமொத்தமாக திமுகவின் ஐடி விங்கில் சேர்ந்து விட்டதாக தகவல் கிடைக்கிறது. மேலும் ஆதவ் அர்ஜுனா சேகரித்த மற்றும் வகுத்த வியூகங்கள் அடங்கிய அனைத்து தகவல்களையும் எடுத்து சென்று விட்டனர். இந்த விஷயம் ஆதவ் அர்ஜுனாவை மிகவும் கோபப்படுத்தியுள்ளது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 2024 மக்களவை தேர்தலின் போது விசிகாவிற்கு பொது தகுதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் திமுக தர மறுக்கிறது. இது ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஏற்படுத்தியது. ஆனால் அதனை கடந்து சென்று விட்டார். அதன் பிறகு விசிகாவின் வளர்ச்சி குறித்து தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டு வந்துள்ளார். தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் விசிகா போட்டியிட வேண்டும், செல்வாக்கு பெற வேண்டும் என்று நினைத்துள்ளார். இதற்காக வெவ்வேறு மாநிலங்களில் செயல்படும் தலைவர்களை திருமாவளவன் உடன் பேச வைப்பது, இணைந்து செயல்பட வைப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் தான் ஐடி விங்கில் இருந்து 50 பேர் திமுக பக்கம் சாய்ந்தது ஆதவ் அர்ஜுனாவை பெரிதும் புரட்டி போட்டுள்ளது. இதையடுத்து தான் திமுக மீது தனது கோபத்தை அதிரடியாக வெளிப்படுத்த தொடங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.